ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தியோடு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான இட்லியோடு இந்த சட்னி சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ இட்லி சாப்பிட்டாலும் திகட்டாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயமாக ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம்க்கு 3 தக்காளி சேர்த்துக்கணுங்க. ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிற மிளகா காரம் கம்மியாக இருக்குங்க. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாய் 7லேருந்து 8 மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சட்னி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போது தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க ஊற்றணும். அதே சமயத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். இதில் 1/8 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி தாங்க சேர்த்துருக்குறேன். இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க அது நல்லா தளன்னு கொதிக்கிறதுக்கு. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா சட்னி இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் இந்த பாருங்கள் எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.